நடந்த பிரச்சனைகள்ல எப்படியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இப்ப மீனாவையும், செந்திலையும் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி சில விஷயங்கள்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அதில வேற வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து மீனா தன்னுடைய அப்பாவுக்காக சர்ப்ரைஸ் கிஃப்ட்டெல்லாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஒரு குண்ட தூக்கி போட்டு நான் வந்து கிளம்புறேன் அந்த வீட்ட விட்டு. இந்த வீட்டுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்ல அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இப்ப கதையில இப்போ பயம் வந்து கதிரும், செந்திலும் தேடி அலைஞ்சு கடைசியா வந்து எப்படியோ மீனாவ கண்டுபிடிச்சு, மீனாட்ட என்னை விட்டு போயிடலான்னே முடிவு பண்ணிட்டியா? அப்படின்னு கேட்க, சும்மா லுலுலாய்க்கு சொன்னேன். அதெல்லாம் எங்கேயும் போல கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வந்து மீனாவும் செந்திலும் சேர்ந்துட போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஃபங்க்ஷன்லாம் வந்து தடபுடலாம் ஏற்பாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ண போகிறாங்க. கேக் வாங்குறது என்ன, நைட்டே வந்து அலங்காரம் பண்ணுறது என்ன, தனியாக மட்டும் பாண்டியனுக்கு மட்டும் கிஃப்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சாரீ வாங்கி இப்போ கோமதியும் சந்தோஷப்படுத்துறது என்னன்னு சொல்லிட்டு எல்லா மகிழ்வான விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இவரே வந்து அதில் இன்ப அதிர்ச்சிக்குள்ளாகி வந்து பாண்டியனே வந்து எனக்காகவா இதெல்லாமா, நான் இதையெல்லாம் எதிர்பார்க்கலையே, இப்படிலாம் நடக்கணும்னு நினைக்கலையே நான் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்தையும் பண்ணி சந்தோஷப்படுத்த ஃபேமிலியே சந்தோஷமாகி எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு பாட்டு பாடிட்டு இருக்கும் போது தான் அடுத்த இடி விழுன்னு வந்து தோணுது. இப்போ அக்கௌண்ட் பேலன்ஸை பார்த்து என்னடா அக்கௌண்ட் பேலன்ஸில் காசு இல்லையேங்கிறத கண்டுபிடிச்சி என்னடா அது என்ன நடக்குதுங்க அப்படின்லாம் யோசிச்சதுக்கு பிறகு கதிர் தான் பணத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு மட்டும் கண்டுபிடிச்சா கதிர் அரைஞ்ச உடனே அந்த பக்கம் ராஜி மீனா எல்லாரும் சேர்ந்து வந்து அதெல்லாம் வந்து கதிர் எதுக்கு திட்டுறீங்க, எல்லாம் தங்கமயிலக்கா தான், அவங்க ஹனிமூன் போயிட்டு 20,000 காசு தேவைப்பட்டிருக்கு, அதுக்கு வந்து சரவணன் மாமா கேட்க கதிர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு, அவ்வளோதான். அதில் 10,000 இவர் காசை கொடுத்து அது இல்லாமல் 10,000 இதை பண்ணார். அதனால வந்து நைட் டியூட்டியெல்லாம் வந்து டிரைவிங் வேலையை காலேஜ் இருக்குன்னு தெரிஞ்சும் கூட வந்து போயிட்டுருக்காருங்கிறலாம் சொன்னதுக்கு பிறகு என்னம்மா தங்கமயில் இதெல்லாம் என்கிட்ட மறைச்சிட்டியா அப்படின்னு வந்து பாண்டியன் கேட்க, அந்த சமயத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் மட்டும் தங்கமயிலோட உண்மைகள்லாம் கண்டுபிடிச்சி எங்கள் வீட்டு கல்யாணத்தெல்லாம் நிறுத்தினீங்க, எங்கள் வீட்டை விட்டு இப்போ 2 பொண்ணுங்களை தூக்கிட்டு ஓடி போனீங்களாடா, நீங்கள் கூட்டு வந்தீங்களா உங்கள் வீட்டுக்கு ஒரு ஊரில் இல்லாத மருமக, அதுவே ஒரு ஃப்ராடு அப்படின்னு மட்டும் இந்த பக்கம் முத்துவேல் சக்திவேல் போட்டு உடச்சா பயங்கரமான ட்விஸ்ட் ஆகிடும். கதையும் இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிச்சிடும். அதை விட்டுட்டு தங்கமயிலை காப்பாற்றி சும்மா கதையை இப்படியே இழுத்துட்டு இருந்தால் வந்து திருப்பி சிறகடிக்க ஆசை மாதிரி தான் ஆகிடுங்கிறதான் நம்ம கருத்து. உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.